Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா கஸ்டம் ரோம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ நார்மல்ல இருந்து வந்து போற கஸ்டம் ரோம் வரைக்கும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். என்ன பண்ணனும், எப்படி பண்ணனும். ஸோ ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஒரு கஸ்டமரும் டெவலப் பண்ணும்போது ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் சொல்கிறோம். ஸோ நான் வந்து பார்த்தா எந்த இதுலேயும் வந்துட்டு பொறுப்பாக மாட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா முழுக்க உங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிவைஸில் வந்து ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ என்கிட்ட ஒரே ஒரு டிவைஸ் தான் இருக்குது, அதில் வந்து கஸ்டமர் ரூம் போடுறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சப்போஸ் வந்து கஸ்டமர் ரூம் போட்டு ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு சம் கால்ஸு மெசேஜ்லாம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேக் ஆகும். ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இல்லை ஒரு பிசி வந்து கண்டிப்பாக தேவை. ஓகே, நாலாவது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனோட ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணி ஏன் கற்றுக்கணும்னு சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது 100% சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ யாராவது 100ல் ஒருத்தருக்கு தான் வந்து பண்ணால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கிடைக்கும், இல்லை ஈஸியாக வந்து போட்டுருவாங்க. மீது 99% வந்து பண்ணால் கண்டிப்பாக எரர் தான் வரும். ஸோ அப்புறம் எரர் வரும்போது நம்ம வந்து அந்த டைம் சால்வ் பண்ண பயமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்பி வந்து பண்ண மெயின் ரோமுக்கே வந்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பூட் ரோமோட போட கற்றுக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து கஸ்டம் ரோம் போடணும்னா 100% சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ 1% தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற 99% வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். ஸோ அந்த டைமில் வந்து எரர்லாம் செக் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்து போய்க்கலாம். ஸோ நம்ம பழையபடியே திரும்பி வந்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்து போட கற்றுக்குங்க அப்படின்றோம். ஸோ இது நாலு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி செட்டப். ஸோ ஏடிபி செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியில் டைப் பண்ணுற கோடு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த சாஃப்ட்வேர் தேவை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஃப்ளாஷ் அன்லாக் டூல் அப்படின்னு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ நம்ம ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட அன்லாக் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கஸ்டம் ரோம் வந்து போட முடியும். ஸோ பூட்லோட அன்லாக் பண்ணால் நம்ம ரெட்மி கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி, ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து மியூஐலேருந்துட்டு எனக்கு ஸ்டாக் எண்ட் வேறு மற்ற கஸ்டம் ரோம் வந்து போட விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பர்மிஷன் வாங்குற மாதிரி. ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஃப்ளாஷ் அன்லாக் டூல். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ஏடிபி அப்படின்னு வேணும். ஸோ அதுதான் நம்ம ரெக்கவரி வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமன். ஸோ மீதிக்கு 2 ஃபைல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். 4வது ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி. ஸோ ரெக்கவரி தான் நம்ம வந்து கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு வேறு மாதிரி இருக்கும், இந்த ஃபோனுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து செக் பண்ணணும். டெலகிராம் குரூப் ஜஸ்ட் டெலகிராமில் போயிட்டு ரெட்மி நோட் 4 ரெட்மி நோட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்கள் டெலகிராம் குரூப் வந்து இருக்கும். அந்த குரூப்பில் வந்துட்டு எனக்கு ரெக்கவரி வேணும் அப்படின்னு கேளுங்க, அப்போ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து கிளாஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 10 ரெக்கவரி ஃபைல் அப்படின்னு சொல்லி போட்டினா கண்டிப்பாக கிடைக்கும். ஆரஞ்ச் பாக்ஸ் ரெக்கவரி அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் சோர்ஸ் ஃபோர்ஜர் நீங்கள் செக் பண்ணலாம். சோர்ஸ் ஃபோர்ஜர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முக்கியமான இடத்துல வந்து ரெக்கவரி எடுத்துக்கலாம். ஸோ ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, 5வது முக்கியமான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம். ஸோ நமக்கு அந்த ஆண்ட்ராய்டு 11 12 இந்த MIUI அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கஸ்டம் ரோம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைல் வந்து தேவை. ஸோ அதான் வந்து ஓஎஸ் ஃபைல். ஸோ அந்த ஃபைல் நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டினா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஃபைலு. ரெட்மி நோட் 10 ஓஎஸ் ஃபைல் வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோவில் போட்டினா ஒர்க் ஆகாது. ரெட்மி K20 எடுத்துட்டு K20 ப்ரோவில் போட்டினா ஒர்க் ஆகாது. ஸோ ஒவ்வொரு ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ரெக்கவரி எப்படி தனித்தனியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோமுக்கான ஃபைல் இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ஓஎஸ் ஃபைல் எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. தென் அதுக்கப்புறம் XD வெப்சைட் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சோர்ஸ் ஃபோர்ஸில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில முக்கியமான வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து வாய்ஸ் ஃபைல் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ரெடினா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்துருக்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் வந்து மாற்ற போகிறோம். இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MIUI 11 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ இந்த மாதிரி வந்து செம்மையாக வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ பூட்லோடர் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த MIUI வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் ஆப்ஷன் வரும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் என்ன பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு வரும். அடிஷ்னல் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டெவலப்பர் ஆப்ஷன். ஸோ அங்கே போங்க. இங்கே 2 ஆப்ஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா OEME அன்லாக்கிங், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா USB டீபக்கிங். ஸோ 2 வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபோனில் செட்டப் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு வந்து போகணும். ஸோ ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு எப்படி போகணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் லாக் பட்டன் தென் அதுக்கப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் 2 நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து ஷட் டவுன் ஆகிட்டு ஃபாஸ்ட் பூட் மோட் அப்படின்னு ஒன்று வரும்.
ஃபாஸ்ட் பூட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் ஃபாஸ்ட் பூட் மோட் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி கூட வந்து உங்கள் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபோனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்டர்நெட் கண்டிப்பாக உங்கள் பிசிக்கு வந்து தேவை. ஸோ நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணிங்கன்னா பிசிக்கு வந்து இன்டர்நெட் தேவை, லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப் வந்து தேவை. ஸோ ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி எம்பி தான் போகும். ஓகே, வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு 5 முக்கியமான ஃபைல் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நான் எல்லாமே வந்து பண்ண வச்சிருக்கேன். நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாமே. நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோனில் வந்து உங்கள் பிசியில் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபோனுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி செட்டப் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு கொடுங்க. ஒய் கொடுத்து என்டர். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புது டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒய் கொடுங்க. மறுபடியும் நமக்கு வந்து புது டேப் வரும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு தென் அதுக்கப்புறம் வந்து போனால் ஃபினிஷ். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீ ஃபேஸ்ட் அன்லாக்கர் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் பேட்ச் அன்லாக்கர் .exe அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முதலே சொல்லியிருந்தோம் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பிசிக்கு வந்து போனால் கண்டிப்பாக இன்டர்நெட் வந்து கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணி கண்டுபிடிக்கும். ஓப்பன் ஆகி முடிச்சக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் எம்ஐ அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எம்ஐ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த எம்ஐ அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃபோனில் வந்து இப்போ எம்ஐ அக்கௌண்ட் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணல அப்படின்னா ஒரு கிரியேட் பண்ணி வந்துட்டு சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு நம்ம டிவைஸோட மாடல் நேம் காட்டிடுச்சு. தென் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து மிடோ, ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்குன்ற இடத்துல வந்துட்டு அன்லாக்னு வர வைக்கணும். அது எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அன்லாக்கிங் கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கிங் அப்படின்னு வந்துட்டு டன் வந்துருச்சு. ஒரு சில ஃபோனுக்கு நமக்கு என்ன சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கிங் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து அன்லாக் ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து அன்லாக் வந்து ஆயிரும். அப்படி உங்களுக்கு அன்லாக் பண்ணும்போது எரர் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் கழிச்சு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே டேட் காட்டிடும் நெக்ஸ்ட் இப்போ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து அன்லாக் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அன்லாக் கொடுத்தக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்மேட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்போ வந்து பூட்லோடர் அன்லாக் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிடும். பழைய ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபார்மட் வந்து ஆகாது, ஜஸ்ட் பூட் ஆயிரும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு லேட்டஸ்டான ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து ஃபார்மட் ஆயிரும். ஸோ ஃபார்மட் டைம் முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து அதே வந்து ஃபோன் ஆன் ஆகும். உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் அன்லாக்டு அப்படி வந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்து அன்லாக்டு அப்படி வந்துருச்சு. ஸோ இப்படி வந்துருச்சுன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட வந்து அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பூட்லோட வந்து அன்லாக் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இப்போ அன்லாக்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே டெவலப்பர் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீ அன்லாக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு காட்டும் தி டிவைஸ் இஸ் அன்லாக்னு வந்துச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட வந்து அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கவரி வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட வந்து அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ ரெக்கவரி வந்து ஃப்ளாஷ் பண்ணுவோம். ரெக்கவரி ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து ஃபோன் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பூட் மோட் வந்து போயிருங்க. 5 ஃபைலில் நம்ம 2 ஃபைல் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஏடிபி செட்டப் யூஸ் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் எம்ஐயோட ஃப்ளாஷ் அன்லாக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ஏடிபி. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ஏடிபி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுமோ அதே மாதிரி வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் இது வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 4வது ஃபைல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். 4வது ஃபைல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து recovery.img இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஓகே, ரெக்கவரின்ற ஃபைல் வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் வந்து மினிமல் ஏடிபி ஃபாஸ்ட் பூட் அப்படின்னு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரைட் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொகேஷன் வந்து கொடுங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும். ஸோ மினிமல் ஏடிபிக்குள்ளே வந்துட்டு அந்த ரெக்கவரின்ற ஃபைல் இருக்கணும். ஸோ நம்ம 5 ஃபைலில் வந்து 4 ஃபைல் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ஏடிபி அண்ட் ஃபாஸ்ட் பூட் இருந்துச்சு. ரைட் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் வந்து வரும். ஸோ ஒரு கோடிங்னா வந்துட்டு உங்களோட டிவைஸோட மாடல் நம்பர் வந்து காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து நம்ம டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் recovery.img அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து உங்கள் ஃபைலுக்கு வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கோடிங் என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஃபோன் வந்து ஃபாஸ்ட் பூட் மோடில் இருந்துச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ரெக்கவரி. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டுவெல் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாத அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரின்ற ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற ரெக்கவரி காப்பி பண்ணி நம்ம ஒரு மினிமல் ஏடிபி அதுக்குள்ளே வந்து வச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டே பண்ணாத ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஃபோனுக்கு சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கவரி ஃபைல் வந்துடும் ஆரஞ்ச் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி ஸ்வைப் டு இன்ஸ்டால்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நம்ம வந்து ஸ்வைப் டு இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரஞ்ச் ஃபாக்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்கள் TWRP இன்ஸ்டால் பண்ணால் ஜஸ்ட் வந்து ஒரே டைம் வந்து பூட் ஆயிரும். பட் ஆரஞ்ச் ஃபாக்ஸ் நம்ம வந்து 2 டைம் ப்ளாஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பூட் ஆகிட்டு திரும்பி வந்துட்டு நமக்கு ஆரஞ்ச் ஃபாக்ஸ் அதுக்குள்ளே வரும். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ரெக்கவரி வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் போட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். நம்ம பாதி ஒரு 90% வந்து ஃபினிஷ் வந்து பண்ணிட்டோம். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற 5 ஃபைலில் வந்துட்டு நம்ம 4 ஃபைல் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த 5வது ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து காப்பி பண்ணிடுங்க. நம்மளோட ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த ரெக்கவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு பேக்கப்பு 3வது வந்து வைப்புன்னு இருக்கும். வைப் கிளிக் பண்ணுங்கள். வைப்பில் வந்து இப்போ டெபிட் கார்டு, கேட்சு, சிஸ்டம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுக்கும். ஸோ நான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண மாட்டேன். நான் வந்து ஃபைனலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கிளிக் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோன் வெண்டார் கிளிக் பண்ணிட்டு நமக்கு இன்ஸ்டால் பண்ணால் கிளியர் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணால் ஃபோன் வந்து பூட் ஆகுது. எக்ஸாம்பிள் நான் ரெட்மி K20 யூஸ் வச்சிருக்கேன். K20ல் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார் கிளிக் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஃபோன் பூட் ஆகுது. ஸோ ஆனால் இந்த ரெட்மி Note 4 வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார் கிளிக் பண்ணிட்டு கிளியர் பண்ண அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணதா பண்ணலையா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து வெண்டர்னு கொடுக்க வேண்டாம். மற்ற 4 செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ 5 செலக்ட் பண்ணிடுங்க. டெவினாட்டு, கேட்சு, சிஸ்டம், டேட்டா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணி ஸ்வைப் டு வைப் வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸ்வைப் டு வைப் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வைப் வந்து ஆயிருச்சு. ஓகே, ஒன்ஸ் நம்ம வைப் முடிச்சக்கப்புறம் கீழே வந்து ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண கஸ்டம் ரோம், அந்த கஸ்டம் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அர்கானா, ஃபேரி 6.0 மிடோ அஃபீஷியல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்வைப் டு இன்ஸ்டால் இருக்கும் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கஸ்டம் ரோம் மேக்ஸிமம் நமக்கு வந்து 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்காது, அந்தளவுக்கு வந்து பார்த்தா ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆயிரும். ஜஸ்ட் நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் பேக் வந்துக்கிறேன். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பில் வந்து பண்ண இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து ஸ்வைப் டு வந்து வைப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் அப்புறம் பண்ணால் நீங்கள் பிஃபோர் வந்து ஸ்வைப் டு வைப் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் வந்து கொடுக்கலாம். ஸோ ரீபூட் சிஸ்டம் கொடுத்தக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே வச்சுருங்க. ஸோ ஒவ்வொரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி லோட் ஆகும். ஸோ ஒரு சில வாய்ஸ் வந்து பண்ண ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வரலாம், ஒரு 15 மினிட்ஸில் வரலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வரலாம். அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகியும் வரல அப்படின்னா வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த ரோமில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபைல் ராங்காக வந்து பண்ணிட்டீங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபோன் வந்து பார்த்தா பூட் ஆகிட்டே இருக்கும், வரவே வராது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த கஸ்டம் ரோம் ஃபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை வந்து போனால் ஃபாஸ்ட் பூட் ரோமுக்கே போயிருங்க. ஃபாஸ்ட் பூட் ரோம் போட்டு ஒரிஜினல் வெர்ஷனுக்கு வந்து போயிருங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் வந்து என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீங்கள் திரும்பி வரலாம். எனக்கு வந்து 10 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு யுவர் பிக்சல் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து போனால் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணோம். ஜஸ்ட் ஸ்கிப் வந்து கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆண்ட்ராய்ட் 12 இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் நோகட்டில் இருந்துச்சு 7.0 8, 9, 10, 11 இன்ஸ்டால் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 12 இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக இருக்கும். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணிங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் டிவைஸ், அபவுட் ஃபோன். ஸோ அபவுட் ஃபோனில் வந்து டிவைஸோட நேம் வந்து ரெட்மி Note 4. ரெட்மி Note 4ல் டிவைஸோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பாருங்கள் 12. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் நமக்கு வந்து அபவுட் டிவைஸில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 12. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அர்கானா. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வைஸ். ஸோ இது வந்து நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணால் கஸ்டம் ரோம் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் அர்கானா பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வேணால் சொல்லுங்கள். இந்த கஸ்டம் ரோம் பற்றி தனியாக போடலாம். ஸோ இந்த கஸ்டம் ரோம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணால் உங்கள் ஃபோனுக்கு வந்து கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நம்ம ரெட்மி Note 4ல் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 11 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7 இருந்துட்டு நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 போனோம். ஸோ 7 வந்து 12 டேரெக்டாக போனோம். ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் வந்து பண்ணால் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்து பண்ண எல்லா ஸ்டெப் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃபோனுக்கு கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. ஸோ நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடைக்கும், லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும்.
இருக்கட்டும், ரூட் பர்மிஷன் வந்து கிடைக்கிறனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் ஃபோன் வந்து நல்லா வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும். ஸோ நார்மலாக வந்து எம்ஐ யூஸ் பண்ணுறீங்க, அதில் இருக்கிற பேட்டரி லைஃப்க்கும் நீங்கள் கஸ்டம் ரோம் போட்டு நீங்கள் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம், அதுலேயே பேட்டரி லைஃப் வந்து போனால் வேறு லெவல் வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ கஸ்டம் ரோமில் கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் வந்து நல்லா இருக்குது. நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க, ஸோ கெட்ட விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கெட்ட விஷயம் என்னன்னு சொல்லி என்ன, சப்போஸ் நீங்கள் ரூட்டிங் பண்ணுறீங்க, ரூட்டிங் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக பேங்கிங் ஆப்ஸ்லாம் கரெக்டாக இருக்காது. அதுக்கு ஒரு சில திலாலங்கடி வேலைலாம் பண்ணி நீங்கள் வந்து ரூட் பேங்கிங் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது, பயமாக இருக்குது, என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ப்ராப்ளம் நினச்சிங்கன்னா ப்ராப்ளம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ரோம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அதில் பக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பக்ஸ் வந்து நார்மலாக ஓஎஸ்லேயே இருக்குது. பட் இந்த பீட்டாவில் வந்து பார்த்து கஸ்டமர் ரோம் வந்து ஓரளவு கண்டிப்பாக ஸ்டேபிளாக தான் இருக்கும். பட் ஒரு சில ஃபோனில் கஸ்டமர் ரோம்லாம் நமக்கு வந்து பக்ஸ் இருக்கும். பக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஒர்க் ஆகாமல் போகலாம், ஒய்ஃபை ஒர்க் ஆகாமல் போகலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமானலாம் ஒர்க் ஆகாமல் போகலாம், அந்த பிரச்சனை இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரோம் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஃபோனுக்குலாம் நம்ம அந்த கேமரா போட்டு சூப்பராக கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில கஸ்டமர் ரோம்லாம் வந்துட்டு கேமரா வந்து மொக்கையாக தான் இருக்கும், நல்லா இருக்காது. அது வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் அதில் ஜிகேம் வந்து வரும். அந்த ஜிகேமும் வந்து பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு மொக்கையாக தான் இருக்கும். உங்களோட ஃபோனோட கேமரா வந்து உங்களுக்கு அதிலே போர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கஸ்டமர் ரோம் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கேமரா வந்து கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்தா இந்த கஸ்டமர் ரூம்லேயே இருக்குது. ஸோ நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கஸ்டமர் ரூம் போடலாம். கெட்ட விஷயம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக எப்போ போல யூஸ் பண்ணுற மாதிரி போய்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தா கஸ்டமர் ரூம் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் எல்லாமே இப்படி தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்த எல்லா லிங்க்ஸ் அதுக்கப்புறம் வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரூமில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்குலாம் என்ன மீனிங் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் ரூம் போகிறக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் தான் என்னோட நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.